அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் சுவிசேஷ பயிற்சி நடைபெறுகிறது. இந்த வருடமும் ஏப்ரல் 23 முதல் 26 வரை நடைபெறுகிறது. இதில் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் டி ஸ்டீபன், சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ் மற்றும் சில தேவ ஊழியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி கொடுக்க இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷ பயிற்சி பள்ளியின் முக்கிய நோக்கமே தேசத்தின் இருளான நிலை மாறி தேசமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தலைமுறையை எழுப்ப வேண்டும் என்பதே. இப்பயிற்சி பள்ளியில் ஏற்கனவே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு தேவ நாமம் மகிமைப்படும்படி ஊழியம் செய்து வருகிறார்கள். நீங்களும் இதே போல சுவிசேஷம் அறிவிக்க வாஞ்சியாய் இருப்பீர்கள் என்றால் கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94000449. நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தேன். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தேன்.
பணிந்து துதிப்பேன். உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன். என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன். உம் பாதம் பணிந்து துதிப்பேன். உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளையும் நம்மளை கட்டாயம் ஆசீர்வதித்து ஆண்டவர் கிருபையாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 24:42 வாசித்து பார்த்தால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறிந்திருந்தபடியால் விழிப்பாயிருப்பீர்கள். அவர் வரப்போறாரு அப்படின்னா விழிப்பாயிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இங்கே வந்திருந்தார் தமிழ்நாட்டு. இத்தனை மணிக்கு வரப்போகிறாருன்ன உடனே அங்கே போகிற வண்டிகளெல்லாம் நிறுத்திட்டவாங்க. எந்த ஒரு உயிர் சேதமும் பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு தலைவர் வர்றதுக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்புனா, ராஜாதி ராஜா வரப்போகிறாரு, சீக்கிரம் வரப்போகிறாரு, உலகம் ஒரு முடிவை நோக்கி போகிற இந்த காலத்தில் நம்ம 10ஓட 11 வாழ்ந்துட்டு நிர்விசாரமாக ஜெபமும் பண்ண மாட்டோம், ஊழியமும் பண்ண மாட்டோம். நம்ம கர்த்தருக்காக எதுவும் செய்யாமல் நம்ம காரியங்களையே யோசித்து உலகத்துக்காக, வீட்டுக்காக, குடும்பத்துக்காகவே காலம் போச்சுன்னா நம்ம ஆத்துமா எப்படி விழித்திருக்கும்? ஆகவே நான் இயேசு சொல்கிறாரு, விழித்து கொண்டிருங்கள். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தூங்காமல் ஜெபம் பண்ணணும். அந்த விழிப்பை பற்றி சொல்ல, நீங்கள் தூங்கணும். நீங்கள் தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழித்திருக்கணும். எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆகவே அவைகள் வருவதற்கு முன்னாடியே இவைகளுக்கு தப்பி, அதைத்தான் இயேசு சொல்ல வர்றாரு. லூக்கா 21:34, இவைகளுக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரன் முன்பு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எந்நேரமும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்றார். எந்நேரம் நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண உங்கள் ஆத்துமா தட்டி எழுப்ப போனால் அலாட்டாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க, கவனமாயிருங்க. உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு கவனம், வேலையின் மேலே ஒரு கவனம், தொழிலின் மேலே ஒரு கவனம், வருமானத்தின் மேலே ஒரு கவனம், ஜெப ஜீவிய ஊழிய பாதையில் ஒரு கவனமாயிரும். இந்த ஜெபம் நம்மளை கேர்லெஸ்ஸாக இருக்க விடாமல், நான் சொல்லுவோம்ல, மறந்துட்டேன், இதுக்கு வேலையே இல்லை, இதுக்கு வேலையே இல்லாதபடி அவைகள் வருவதற்கு முன்னாடியே நம்மளை அலாட் பண்ணி ஆண்டவர் விழித்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அதனால தான் கெத்செமனி தோட்டத்தில் தன்னோடு இருந்த சீஷர்களை கூட்டிகிட்டு போய் இயேசு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று வேண்டிக் கொண்டாராம், ஜெபம் பண்ணாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சாத்தான் உங்களை கண்ணமிட முடியாது, நோட்டமிட முடியாது, உங்களை கண்காணிக்க முடியாது, உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவன் திருடன், நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறான், கண்ணமிடுகிறான்னு வசனம் சொல்லுது. கண்ணமிடுறதுன்னா என்ன? உங்களை கண்காணிக்கிறான், நோட்டமிடுகிறான். எங்கே கேப் இருக்குது, எந்த விரையில் அஜாக்கிரதையாக இருக்கிறீங்க, அசந்தா அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறான். அப்போ அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இவைகளுக்கு நீங்கள் தப்பி ஜெபிக்கணும்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய கண்ணை அவிச்சிடுறீங்க, அவனுடைய திட்டத்தை சிதறடிச்சிடுறீங்க.
உங்கள் மேலே அவன் கவனம் சிதற வைக்காதபடி கவனத்தை திசை திருப்பி ஒரு வழியாக வர்றவனை 7 வழியாக ஆண்டவர் திருப்பி சிதறடிச்சார். அதுக்குத்தான் விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, அவரும் அதான் சொல்றார், விழித்திருங்கள், நீதிக்கென்று விழித்திருங்கள். 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவத்தில் மயக்கத்தில் கிடக்காமல் நீதிக்கென்று விழித்து கொண்டிருங்கள், விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மையும் நம்மை சுற்றியும் ஒரு விழிப்பு, ஒரு அலர்ட் நமக்கு இருக்கணும். பைபிளில் ஆதியாகமத்தில் பார்வோன்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தான். ரொம்ப ஆச்சரியமான, கடவுளை அறியாதவன் தான். ஆனால் தேசத்தை பற்றி அவனுக்கு ஒரு நினைவு இருந்துச்சு, இன்னும் எப்படி ஜனங்களுக்கு நன்மை செய்யலான்னு. ஒரு இரவு அவன் படுத்திருக்கும்போது சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுனார் தெரியுமா? கொழுத்த பசுக்கள், மாடுகள், அவலட்சணமான மாடுகள் திடீரென்று தோன்றி இந்த கொழுத்த பசுக்களை விழுங்கிவிட்டது. விழித்து கொண்டான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அதை நம்ம விழித்துக்கிட்டான். இதுக்கு அர்த்தம் சொல்ல மந்திரவாதிகளால் முடியல, சோசியரால் முடியல. கடைசியில் ஆவியால் நிரப்பப்பட்ட யோசேப்கிட்ட போகும்போது தான் பஞ்சம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது, 7 வருஷம் விளையும், அதுக்கு முன்னாடியே நீ சேர்த்து வச்சிருன்னு சொல்லி அந்த பஞ்சத்திலிருந்து, அந்த தேசத்தை அழிவின் விளிம்பிலிருந்து காத்தான்ல. ஒரு ஆண்டவரை அறியாத ராஜாவே அலர்ட்டாய் விழித்திருக்க ஆண்டவர் தூண்டுவாரானால், உங்களை ஆண்டவர் விழித்திருக்கும்படி உங்கள் ஆவியை தட்டி விட மாட்டாரா? எனக்கு அருமையான சகோதர சகோதரி, வந்த பின்னாடி முதலே தெரியாமல் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லாம இப்போவே நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் விழித்திருந்து ஆண்டவரே சோதனைக்கு இடம் கொடுக்காமலும் மந்த புத்திக்கு இடம் கொடுக்காமலும் எப்பவும் எங்கள் இருதயத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இதுதான் வழி என்று நாங்கள் எங்கள் வழிகளை வாக்கிய பண்ண கர்த்தர் எங்களை தட்டி விடுவீராக. தேவையில்லாத போராட்டங்கள் விலகட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்பொழுதும் ஒரு குழப்பத்தில் இராதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க சகலவற்றை நாங்கள் நிதானித்து செய்வதற்கு இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். நன்மையின் காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.